அண்ணன் ஒருத்தன் பொம்பளை சோக்கு, தங்கச்சி வந்து ஆம்பளை சோக்கு, இப்படி ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு இந்த ஷோவை கெடுத்துக்கிட்டு தெரியுதுங்க. மீண்டும் மீண்டுமா ஒரு பையனை ஏமாற்ற ட்ரை பண்ணுவீங்க. எத்தனை வாட்டி தாங்க ஒருத்தனை வந்து நீங்கள் எவ்வளோ தான் அவனுக்கு துரோகம் பண்ணுவீங்க? அப்படின்னு தான் ஒருத்தவங்களை பார்க்கும்போது எனக்கு கேட்க தோணுது. வேறு யாரும் இல்லை, பார்வதி அவர்கள். மீண்டும் மீண்டும் பிரேக்கப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் லைவில். ஆக்சுவலாக வந்த ஸ்டார்டிங்கில் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ஆகவே ஆகாது. ரெண்டு பேருக்கு நடுவில் நிறைய சண்டைகள் வந்திருக்கு. கமருதீனுக்கும் அரோராவுக்கும் நடுவில் ஒரு விதமான ஒரு அட்ராக்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. பார்வதிக்கு இந்த வீட்டுக்குள்ளே தான் சர்வை பண்ணுறதுக்கு கூட சில பேர் வேணும் அப்படிங்கிறத வந்து அவங்க பிளான் பண்ணுறாங்க. அப்படி பிளான் பண்ணி தான் கலையரசன் வந்து ஒரு டம்மி பீஸு, திவாகர் வந்து ஒரு முட்டா பீஸு, இந்த ரெண்டு பீஸையும் நம்ம ஒன்றா வச்சுக்கலாம் கூட அப்படின்னு அவங்க வந்து பிளான் பண்ணி தான் ரெண்டு பேர்கிட்டையும் பேசி தன்னுடைய அடிமைகளாக கூட வச்சுக்கிட்டு தாம் போடக்கூடிய சதி வேலைகள் எல்லாத்துக்கும் அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பார்வதி. கலையரசன் கொஞ்ச நாளில் வந்து அதை தெரிஞ்சுக்கிறான். ஐயோ அது சரியான விஷ பாட்டில், நம்ம வந்து கூட இருந்தோம் அப்படின்னா நம்மளையும் காலி பண்ணிடும், நம்மளையும் விஷமாக்கிடும், நம்ம விலைக்கிடலாம் அப்படின்னு டீசெண்டாக வேலைக்கு போயிட்டான். திவாகரை பொறுத்த வரைக்கும் பார்வதி விட்டால் திவாகருக்கு ஆள் இல்லை, திவாகரை விட்டால் பார்வதிக்கு ஆள் இல்லை அப்படின்றதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவியாக உன்னை யாருன்னா தான் சொன்னால் நான் வருவேன், எனக்கு எதனா ஆச்சுன்னா நீ வா, உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்னு ரெண்டு பேரும் இருந்தாங்க. அவங்களுக்குள்ளேயும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா கிட்ட இருந்த கமருதீனை பேசி மயக்கி தன் பக்கத்தில் கூட்டிகிட்டு வராங்க பார்வதி. ஆரம்பத்தில் இருந்தே பார்வதி மேலே திவாகருக்கு ஒரு கண் இருந்துச்சு. ஆனால் தங்கச்சி அவன் சொல்லிக்கிட்டு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருந்தான். கமருதீன் என்னைக்கு பார்வதி கூட அட்டாச் ஆக ஆரம்பித்தானோ அன்னையில் இருந்து கமருதீன் மேலே காண்டாயிட்டான் இந்த தர்பீஸு செனத்தவலை. இந்த செனத்தவலை என்ன பண்ணுறான்னா வாட்டர் மேலே, அதாவது செனத்தவலை வந்து கமருதீனை பற்றி தப்பாக பார்வதிக்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தான். அப்போ கூட பார்வதி கமருதீனை விடலை. இதையெல்லாம் அவன் மனசுக்குள்ளே இருந்து தான் QC டாஸ்கில் மொத்தமாக வெடிச்சுது. அதாவது இதுக்கு மேலே பார்வதி வந்து நம்ம கையில் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த தர்பீஸ் அப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணான். தங்கச்சின்றதை மாற்றி வந்து டார்லிங் செல்லம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா, யாரோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் உன்னை யாரோ யார் தெரியுமா, கமருதீன் தான், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்படிலாம் பேசிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். ஸோ QC டாஸ்கில் என்ன ஆச்சு அப்படின்னா, பார்வதி ரொம்ப போட்டு தர்பீஸை புழிய ஆரம்பித்த உடனே அவன் ஒரு கட்டத்துக்கு மேலே பொங்கி எழுந்து ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து பிரிஞ்சாங்க. அப்போது இந்த கமருதீன் தான் பார்வதிக்காக தர்பீஸை அடிக்கவே பாஞ்சிட்டான். இதுக்கு தான் கமருதீன் வேணும், புரியுதுங்களா? கலையரசன் கிட்ட அதான் பார்வதி வந்து சொல்லியிருந்தாங்க, அவன் வந்து பார்க்கறது கொஞ்சம் ரூடாக ரெக்கடாக இருக்கான், ஸோ அவனை வச்சு நான் ஒரு கேம் ஆடலான்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இவன் எல்லாத்துக்கும் பாஞ்சிருவான்டா அப்படிங்கிறதுனால ஒரு ஆயுதமாக தான் கமருதீனை பார்வதி வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்குதா. இது அப்படியே ட்ராவல் ஆகும்போது தான் என்ன ஆகுதுன்னா, திவாகர் கூட மறுபடியும் க்ளோஸ் ஆகணும். திவாகருக்கும் பார்வதிக்கு சண்டை வந்துருச்சு. திவாகர் தனக்கு வேணும், திவாகர் வச்சு பல பிளான்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால திவாகரை எப்படியாச்சும் வந்து நம்ம பக்கத்தில் மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யாரு கூட டார்லிங் செல்லோன்னு காலை போட்டு படுத்து தூங்கி அவன் காலை அமைக்கி விட்டு கையில் எழுதி காட்டி கவர் போட்டு சாப்பிட்ணும், ரொம்ப பசியாக இருக்குது, இப்படிலாம் யாரு கூட சேர்ந்து ஆபாசமாக அருவருப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அவனையே போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, பேட் டச் பண்ணுறான் அவன் என்ன அப்படின்னு இவங்க சொல்ல, இதாண்டா சான்ஸ். தர்பீஸ் வந்து அவன் அப்படித்தான் பாரு, நான் தான் உங்ககிட்ட சொன்னல, நீ தான் கேட்கவே மாட்டேன்ட்ட, இந்த பேர் உனக்குன்னு வந்து நீ வந்து ரொம்ப நல்ல புள்ள, உனக்கு மதுரையில் நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான், இவனை நம்பிலாம் ஏமாந்துடாது. அவரு ஒரு பக்கம், அந்த மதுரை மாப்பிள்ளை யாரு, இவர் தான், யார், திவாகர் தான். இப்படி போயிட்டு இருந்துச்சா. இந்த விஷயம் மக்ருதீனுக்கு தெரியவே தெரியாது. மக்கு மாதிரி பார்வதி மாலா அப்படின்னு சுற்றிக்கிட்டே இருந்தான் பார்வதி பின்னாடியே. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒயில் கார்டு வராங்க. ஒயில் கார்டு வந்த உடனே அந்த ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க. போட்டு உடைச்ச பிறகு தான் தெரியுது, அடி பாவி சண்டாளி, என்ன இந்த மாதிரிலாம் நீ சொல்லி வச்சிருக்கியாடி அப்படின்ற ஒரு கோபம் கமருதீனுக்கு வந்து போய் சண்டை போடுறான். ரொம்ப அக்ரெசிவாக சண்டை போட்டாங்க. நான் கூட வந்து ஓகே கமருதீன் திருந்திடுவான் போல, இதுக்கப்புறம் பார்வதி பின்னாடி தலை வச்சு கூட படுக்க மாட்டான் அப்படின்னு நினச்சா, ஒரே நாளில் பார்வதி அவனை பேசி மயக்கி மறுபடியும் கமருதீன் வந்து மக்ருதீனாக மாறிவிட்டார். கமருதீன் மக்ருதீனாக மாறி பார்வதி பின்னாடி சுற்றினார். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பொண்ணு நம்மளை யூஸ் பண்ணுறாடான்னு தெரிஞ்ச உடனே கமருதீனாக சேஞ்ச் ஆகி வெளியில் வராரு.
மறுபடியும் பார்வதி வந்து பேசினோடனே அதே கமருதீன் வந்து மறுபடியும் மக்ருதீனா மாதிரி பார்வதி பின்னாடி சுற்ற ஆரம்பித்தார். அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் பார்வதிக்கு எதுனா ஒன்றுனா முதல்ல அங்கே போய் நிற்கிறது நம்ம மக்ருதீன் தான். ஸோ திவாகர் வந்து ரைட் ஹேண்டுனா மக்ருதீன் வந்து லெஃப்ட் ஹேண்டு, லெஃப்ட் ரைட்டு அப்படி தான் ஒருத்தரை வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்வதி அவர்கள். ரொம்ப தெளிவாக தெளிவாக கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இவங்களை வச்சுக்கிட்டு. ஓகேவா? வாய் பேச்சுனா திவாகர், கை பேச்சுனா இவர் கமருதீன், இப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஆட்கள். ஸோ இது இப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இவங்க வெளியில் போய் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னாங்க. இப்போ வந்து ஓப்பனாகவே அரோரா கிட்ட போயிட்டு நேத்துல இருந்து நீ கமருதீன் கிட்ட பேசாத, எனக்கு பொசசிவ் ஆகுது அப்படின்னு ஓப்பனாகவே கன்ஃபர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது இப்படியே போயிட்டு ட்ராவல் ஆகிட்டே இருந்துச்சு. மறுபடியும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை பார்வதி ஒரு கெமிலியான், பச்சோந்தி, மிகப்பெரிய சுயநலவாதி அப்படிங்கிறது நம்ம பல இடங்களில் பேசியிருக்கோம். ஆனால் மக்ருதீனுக்கு தான் அது தெரியாதே. மக்ருதீனை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு வேணும், அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு டைப்பில் இருக்கார் அவர். ஓகேவா? ஜாலி பண்ணணும் அப்படின்ற ஒரு டைப். ஸோ இன்னைக்கு இந்த வாரம் வந்து குறிப்பாக பார்வதி வந்து கிச்சன் டீமுக்குள்ளே போயிருக்காங்க. கிச்சன் டீமுக்குள்ளே போன பார்வதி தொடர்ச்சியாக கிச்சன் டீமுக்குள்ளே வரணும் அப்படின்னா கிச்சன் டீமில் இருக்கக்கூடிய மற்ற ஆட்களுடைய நம்பிக்கையை பெறணும். அவங்க இப்போ திவாகர் ஃபார்முலா தான், திவாகருடைய நம்பிக்கையை பெறணும் அப்படின்னா திவாகருக்கு யாரை பிடிக்காதோ அவரை போயிட்டு அங்கே வந்து பேசினா திவாகர் ஓகே மறுபடியும் வந்துடுவார். அதே மாதிரி வந்துட்டான். பார்வதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்ருதீனை மறுபடியும் பலியாடாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக சாப்பிடும் போது ஏதோ ஒரு பஞ்சாயத்து அங்கே நடந்திருக்கு. அப்போ கெமி வந்து எதையோ எடுக்க போயிருக்காங்க, கெமிக்கு கிடைக்கல. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இது இப்படிலாம் எடுக்கக்கூடாது, இப்படிலாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை வந்து எடுத்துருக்கிறார். எடுத்து போட்டிருக்கிறார் போல் அது யாருக்குமே தெரியலை. அவர் போட்டு அவர் பாட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறார். அதை பார்வதி மட்டும்தான் பார்த்துருக்காங்க. இவன் என்ன நினச்சிட்டான்னா பார்வதி நம்மால் வந்து போட்டு கொடுக்க மாட்டா, நமக்கு இன்னும் ஒரு ஸ்பூன் எடுத்து வைப்பா அப்படின்னு இவர் நினச்சிட்டு இருக்காரு. பார்வதி அங்கே ஸ்கோர் பண்ணணும், மற்றவர்களுடைய நம்பிக்கையை வாங்கணும், தான் வந்து ஒரு கரெக்டான ஒரு பர்சன், நடுநிலையான ஒரு பர்சன், யார் தப்பு செஞ்சாலும் நான் கேட்பேன் அப்படிங்கிற ஒரு இமேஜ் அங்கே பில்டப் பண்ணணும். ரூத்லெஸ்ஸாமா, ரூடாமா, அவங்க ரியலாமா அதை வந்து காட்டணும். அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, கமருதீனை போட்டு கொடுத்துருக்காங்க. கமருதீன் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்கவும் ரம்யாவிலேருந்து அமித்லேருந்து எல்லாருமே கமருதீனை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. வெக்கமா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது கேட்ட உடனே கமருதீனுக்கு தாங்க முடியல. அவர் மனசுக்குள்ளே என்ன ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடி பாவி, எவ்வளோ இடங்களில் நான் உனக்காக நின்றுருக்கேன் சொல்கிறாரு. உனக்கு கண்ணில் அடிபடும்போது நான் அழுதுட்டேன், உன் முன்னாடி சொன்ன கிரிஞ்சாக இருக்குமே தான் நான் சொல்லலை. எவ்வளோ இடங்களில் நான் உனக்காக நான் நின்றுருக்கேன். ஆனால் நீ கேவலம் ஒரு ஸ்பூன் நெய்யுக்கு போய் வந்து சொல்கிற, என்ன கிச்சனில் நீ பர்ஃபெக்ட்டுன்றதை காட்டிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறியா அப்படி இப்படின்னு கமருதீன் உட்காந்து கீழின்னு கிளிக்கிறான். அதுவும் அரோரா கூட உட்காந்து பேசும்போதெல்லாம் நீங்கள் பார்க்கணுமே, செருப்பை தூக்கி அடிக்கிறது என்ன ரியல் அப்படி இப்படின்னு எகுறது என்ன, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது மாஸ் காட்டியதாக உணர்கிறார் மக்ருதீன். ஒரு பக்கம் அவ்வளோ ஃபோர்ஸாக பேசிட்டு பார்வதி வந்த உடனே அப்படியே ஒரு சாஃப்ட் டோனில், இல்லை பார்வதி, நான் வந்து இன்னமும் ஒன்று ஒரு கண்டஸ்டண்ட்டாக பார்க்குறேன், நீ உன் கேம் ஆடு, நான் என் கேம் ஆடுறேன், வெளியில் போய் பார்த்துக்கலாம். அப்போ கூட அவன் விடலை, வெளியில் போய் பார்த்துக்கலான்றதுல தான் இருக்கிறான். இன்னுமாடா நம்புகிற பார்வதியை, இன்னுமாடா நம்புகிற, இவன் கேட்குறான் நான் உன்னை ஒரு கண்டஸ்டண்ட்டாகவே இனிமேல் பார்க்குறேன் அப்படின்னு. பார்வதி என்ன சொல்கிறாங்க, நம்ம ஆல்ரெடி அப்படித்தானடா இருக்கும், நீ உன் கேம் ஆடுற, நான் என் கேம் ஆடுறேன், நீ ஒரு கண்டஸ்டன்ட், நான் ஒரு கண்டஸ்டன்ட், நீ என்றைக்குமே எனக்காக நிற்கணும்னு நான் சொல்லலையே. அப்படியே இதில் கூட கமருதீன் உங்களுக்கு புரியலை, பார்வதி என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு புரியலை. வினோத்துக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவள் பெரிய உலக அழகி, அவள் பின்னாடி நான் போகணும்னு நினச்சிட்டு இருக்காள் அவள் அப்படி இப்படின்னு. உலக அழகி இல்லைன்னு தெரியுதுல, எதுக்கு போனீங்க, இந்த கேள்விலாம் நமக்கு கேட்க தோணுது. ஸோ பார்வதி எவ்வளோ வந்து பேசுகிறாங்க கமருதீன் கிட்ட, இல்லைடா புரிஞ்சுக்கோடா, அவங்க இருந்தாங்க இவங்க இருந்தாங்க அதனால தான்டா நான் சொன்னேன், சாரிடா அப்படின்னு எவ்வளோ கெஞ்சி கொலாவி கொஞ்சி கூட பேசி பார்க்குறாங்க. கமருதீன் வந்து மடங்குற மாதிரி இல்லைம்மா, நீ உன் கேம் ஆடுமா, நான் பார்த்துக்கிறேம்மா, வேணாமா, நான் வந்து இப்படியே இருந்துக்கிறேம்மா அப்படி இப்படின்னு வந்து சொல்லி பார்வதி அவாய்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாப்படி. ஸோ இது வந்து இப்போ நடந்துச்சு. நாளைக்கு இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. நாளைக்கு டாஸ்கில் மறுபடியும் ஒன்று சேர்ந்தாலும் சேருவாங்க. ஆக மொத்தத்தில் பார்வதியும் கமருதீனும் விட போகிறது கிடையாது, மக்ருதீனும் திருந்தி கமருதீனாக மாற போகிறது கிடையாது. இது ஒரு தொடர்கதையாகத்தான் போக போகிறது.
ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களை, இவங்க 2 பேரை பற்றி உங்களோட கருத்து என்ன? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.